சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஓட்டு போடுறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு 13 டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் உங்கள் ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் இந்த 13 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, பூத் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு க்யூவில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குங்க. இந்த வெப்சைட்டில் ஹவு டு ஓட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனுக்கு மேலே குயிக் டெமோ சி ஹவு டு ஓட்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெமோவாக நீங்கள் ஓட் போட்டுக்கலாங்க. ஸோ பூத் போலிங் ஸ்டேஷன் இருக்க பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வரிசையில் நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போலிங் ஆஃபீஸர் 1, போலிங் ஆஃபீஸர் 2, போலிங் ஆஃபீஸர் 3 3 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் இவிஎம் மிஷினில் போயிட்டு ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் க்யூவில் நிற்கிறீங்க, உங்களுக்கான டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ முதல்ல அந்த போலிங் ஆஃபீஸர் 1 அவர்கிட்ட போவீங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கொண்டு வந்து ஐடென்டி ப்ரூஃபை கொடுத்துறீங்க அப்படின்னா அவர் வந்து உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவார். அதேமாரி நீங்கள் கொடுத்த ஐடென்டி ப்ரூஃப் ரெண்டுமே கரெக்ட் ஆகுதா மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போலிங் ஆஃபீஸர் 2 அவர்கிட்ட உங்களை வந்து அனுப்புவாங்க. அந்த போலிங் ஆஃபீஸர் 2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு புக்கு மாரி இருக்கும். அந்த புக்கில் உங்கள் சைன் வாங்கிடுவாங்க. சைன் வாங்கிட்டு உங்கள் கையில் வந்து பார்த்தா மை வச்சு அனுப்புவாங்க. மை வச்சு அனுப்பிட்டு ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஸ்லிப் மாரி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு போலிங் ஆஃபீஸர் 3 அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த போலிங் ஆஃபீஸர் 3 அவங்க கொடுத்த ஸ்லிப்பை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் மை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களை பேலட் பட்டன் அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்க பாருங்க அங்கே அனுப்புவாங்க. இவிஎம் பட்டன் அங்கே அனுப்புவாங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இவிஎம் மிஷின் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, சீரியல் நம்பர் இருக்கும். அதேமாரி அவங்க வேட்பாளர் பெயர் இருக்கும், அவங்க கட்சி சிம்பிள் இருக்கும். இப்போ ஃபோட்டோவோட வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்களோ அவங்களுக்கு நேராக ப்ளூ கலரில் இருக்க பாருங்க. இந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் லைட்டு எரியும். அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க. அதேமாரி ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பக்கத்தில் இருக்கும். அதில் 7 செகண்ட் வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, சீரியல் நம்பர் என்ன, அவங்க பெயர் சிம்பிள் வந்து காமிக்கிங்க. 7 செகண்ட் மட்டும் டிஸ்பிளேல காமிக்கும். அது காமிக்க தான் செக் பண்ணிவிட்டு உடனே ஒரு பெரிய பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் சவுண்ட் வந்துட்டாவே நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துடலாங்க. ஸோ அதோட உடைய முடிஞ்சதுங்க. ஒருவேளை இந்த மாதிரி பீப் சவுண்டு காமிக்கல, இந்த டிஸ்பிளேல நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு காமிக்கல அப்படின்னா அங்கே இருக்க ஆஃபீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் அந்த போலிங் ஸ்டேஷனுக்கு உள்ளார ஃபோன் அலோடு கிடையாது. ஃபோனை வந்து வெளியே வைப்பதற்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியே வச்சுட்டு போகலாம். திரும்ப வந்து ஓட்டு போட்டு முடிஞ்சு நீங்கள் ஃபோனை வந்து வாங்கிட்டு போகலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.